இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான திரு அண்ணாமலை அவர்கள், டிடிவி அவர்கள், இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அல்லது ஒரு கட்சியை வந்து தனியாக ஆரம்பித்து அவங்க ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்கங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல. இதில் தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இதில் வந்து ஆட்டத்திலே வந்து வெளியே வராமல் இருப்பவர் தான் சசிகலா அம்மையார் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து கூட அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நம்ம இதை எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் ரஜினி அவர்களை தொடர்ந்து நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அவர் வந்து அந்த வாக்குறுதி வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கார். சத்யநாராயணன் ரஜினிகாந்த் அவர்களுடைய சகோதரர் வந்து அவர் வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருப்பார். அண்ணாமலை வருவார் பாருங்க, எப்படி வருவார் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. வருவார் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சசிகலா அம்மையார் அவர்களுடைய தலைமையில தான் இந்த கூட்டணியை வந்து உருவாக இருக்கின்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இல்லை அப்படி பார்த்தா 5000 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் ஆதார் ஐடியை கொண்டு போய் பேன் கார்டில் இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் ரேஷன் கார்டில் இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் கேஸ் பில்லோட இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் எல்லா கவர்மெண்ட் சலுகையும் கொடுக்கக்கூடிய அனைத்திலையும் போய் இணைங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் வந்து ஆதார் ஐடியை ஒரு அங்கமாகவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது தேர்தல் ஆணையத்தை வந்து கேள்வி கேட்டால் அமித்ஷாவும் மோடியும் பற்றி சொல்கிறார்கள். இதிலேயே நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம் இவர்களுக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிமுக கூட்டத்தில் ஆட்டி விட்டால் தாவேகா வந்து உடனடியாக கூட்டணியில் வந்து சேர்ந்து விட்டது, பிள்ளையார் சொல்லி இப்பொழுதே போட்டு விட்டார்கள். இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்களுடைய அந்த பரிதாப நிலையை தான் வந்து காட்டுகிறது. எப்படியாவது விஜயை தன் பக்கம் இழுத்து விட்டால் மட்டும்தான் நம்ம 2026 வாகைச்சூட முடியும் என்பது எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு பெரிய கணக்கு. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் மாற்றம் என்று தான் வருகிறார். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் தந்தி பிரவீன்ராஜ் அவர்கள். வாங்க அவங்கள சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் கார்த்திக். நலமா சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலம் சார். பரபரப்பான அரசியல் சூழலில் இந்த தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கூட நேற்றுக்கு ஒரு ஹைட்ரஜன் குண்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. எப்படிலாம் திருடுறாங்க வாக்குகளை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஓட்சவரிங்கிறத நடத்தினாங்க. அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடக்க இருக்கிற சூழலில் எஸ்ஐஆரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது குறித்து அனைத்து கட்சி கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்னவா? ஆரிய மாடல் வந்து பிரேசில் மாடலாக மாறிவிட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹரியானா பொறுத்தவரையில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தள்ளு வண்டியில் தள்ளின்னு வர்றது போல் அவர் வந்து அந்த போலி வாக்காளர்களுடைய பட்டியலை வந்து தள்ளிட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி பார்க்கும்போதே ஜனநாயகம் வந்து எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு என்பதை மக்கள் அறிவார்கள். ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து வைத்திருந்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இப்போது 6ஆம் தேதி 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் மோசடிகள் ஏற்படும் என்பது ஏற்கனவே ஒரு கவலையை வந்து தெரிவித்திருந்தார். பீகாரை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டது. எஸ்ஐஆர் மேற்கொள்ளும் போது 7.89 கோடி வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் பட்டியலில் 68 லட்சம் பேர் உடனடியாக அந்த தகுதியற்றவர்களாக இணைக்கப்பட்டார்கள். 23 லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள். இவை அனைத்துமே வந்து மிக மிக ஒரு கேள்விக்குறியை வந்து ஜனநாயகத்தில் ஏற்படுத்தியிருக்கு என்பதை தான் வந்து ராகுல் காந்தி வந்து வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருந்தார். குறிப்பாக எந்த அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆரை மேற்கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கும்போது அனைத்துமே வந்து இப்போ வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு செய்யக்கூடிய குளறுபடிகளாக தான் நம்ம அதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. 12 மாநிலங்களில் 51 கோடி பேர் வாக்காளர்கள் வந்து இருக்கிறார்கள் என்று மக்கள் பட்டியலை வந்து வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை கோடி பேர் வந்து இப்போ இதிலிருந்து வெளியேற்றப்பட போகிறார்கள், தகுதியற்றவர்களாக இப்படி பார்க்கப்பட போகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 மூலமாக நம்ம வந்து புதிய வாக்காளர்களை வந்து இணைக்க முடியும் என்ற ஒரு இதுக்கு வந்து எஸ்ஐஆரில் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய படிவத்தின் அடிப்படையில் ஆதார் ஐடி வந்து நம்ம அதில் ஒரு அடையாள அட்டையாகவே ஏற்றுக்கொள்ளப்படலை என்பது கவலை அளிக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஆதார் ஐடியை பொறுத்தவரையில் அனைத்து துறைகளிலுமே நம்ம வந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்தியத்தின் ஒரு நம்மளுடைய குடியுரிமையின் ஒரு அடையாள சின்னமாகவே ஆதார் ஐடியை வந்து நம்ம பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆதார் ஐடியை கொண்டு போய் பேன் கார்டில் இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் ரேஷன் கார்டில்
இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் கேஸ் பில்லோட இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் எல்லா கவர்மெண்ட் சலுகையும் கொடுக்கக்கூடிய அனைத்திலையும் போய் இணைங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் வந்து இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் வந்து ஆதார் ஐடியை ஒரு அங்கமாகவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. எதற்காக ஆதார் ஐடியில் வந்து அட்ரஸ் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு என்பது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போது நம்ம இதை வந்து கூர்ந்து கவனிக்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த அனைத்து குற்றச்சாட்டுகளுமே நிரூபணமாகி வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரக்கூடியதை நம்ம தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் பெரம்பூரில் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் ரயில் நிலையமாக இருக்கட்டும், நம்ம போய் நேரடியாக அங்கே சந்திக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரயில்களிலும் பயணிக்கக்கூடியவர்களின் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய அந்த வடமாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே தான் இருக்கிறத தவிர குறைந்து கொண்டிருந்த பாடில்லை. திருப்பூர்லலாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம் எது மாதிரியான ஒரு அடக்குமுறைகளை வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். திருப்பூர் மாநிலம் வந்து முழுக்க முழுக்க வடமாநிலத்தவர்களுடைய ஒரு அந்த அந்த நகரமே மாவட்டம் மொத்தமே மாறிவிடுமான்ற ஒரு கவலை இருக்கிறது. தமிழர்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்களா அப்படின்ற ஒரு கவலை வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் இந்த வடமாநிலத்தவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழகத்தின் வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து நின்று விடுவார்களோ என்ற பெரிய அச்சம் இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தொழிலாளர்களை வந்து நம்ம ஒரு 1 லட்சம் வாக்காளர்களை கொண்டு போய் பீகார் தேர்தலில் வந்து நம்ம வாக்களிக்க வந்து அவங்களுக்கு நம்ம அந்த உரிமையை கொடுத்து விடுவோமா? ஆனால் பீகார் தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை தமிழர்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் தமிழர்கள் மட்டுமே இளிச்சவாயகர்களாக பார்க்கப்படுவதன் காரணமாகத்தான் வந்து இது மாதிரியான ஒரு அடக்குமுறைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து பார்க்கும்போது நம்ம பாஜகவை பொறுத்தவரையில் அனைத்து துறைகளிலுமே வந்து மிக 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 ஒரு மோசமான ஒரு நிலையை தான் கொண்டு சென்று கொண்டு இருக்குது. நம்ம எதை தொட்டாலும் ஆர்எஸ்எஸ் கூட்டமும் சங்கிகள் கூட்டமும் தான் அங்கே வந்து பெரிய ஒரு பங்கை வந்து வகிக்கக்கூடியதை நம்ம தொடர்ந்து நம்ம எல்லா இதுலேயும் பார்த்துப்போம். இப்போது தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் மீது காலணி வீசப்பட்டது ஒரு பாப்பன சங்கி வழக்கறிஞர் வந்து எது மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு நோயாளியாக செயல்பட்டு அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இதற்கு ஒரு கண்டன உரையை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்களா என்றால் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து இந்த பாஜக அரசாங்கம் மிக மிக இந்த அடக்குமுறைகளை கையாளுபவர்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம கவனிக்கக்கூடியது என்றால் அந்த ஆணவ படுகொலைகளை செய்யக்கூடிய அந்த சாதி வெறி பிடித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் சிறைச்சாலையில் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு சிறைச்சாலை சார்ந்த முக்கிய அதிகாரிகள் ஜாதி வெறி பிடித்தவர்கள் செயல்படுகிறார்கள். இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பெரிய சீர்குலையக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. இவர்களெல்லாம் யார் என்று நம்ம வந்து விசாரிக்கும் போது அவர்களுக்கு பின்பு ஒரு இந்துத்துவா கூட்டமும் அவர்களுக்கு பின்பு ஒரு சங்கி கூட்டமும் வந்து உலவி கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இந்திய நாட்டை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோளாக பாஜக பொறுத்தவரையில் செயல்படுங்க. இப்போது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ எஸ்ஐஆர், ஒரே நாடு ஒரே தேர்தல், அனைத்துமே மொத்தமாக மாற்றிவிட வேண்டும், இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. ராகுல் காந்தி இப்பொழுதாவது விழித்து கொண்டார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஹரியானா தேர்தலை பொறுத்தவரை ஹரியானாவில் ஏற்பட்ட அந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் பிரேசில் மாடலை கொண்டு வந்து நம்ம எத்தனை வாக்கு வந்து செலுத்தியிருக்கோம், எத்தனை பேரில் நம்ம அந்த இடத்துல செலுத்தியிருக்கோம் என்பது எது மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறியை ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை சீர்குலையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பாக இருக்கக்கூடும். தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டால் தேர்தல் ஆணையத்தை சார்ந்த தேர்தல் ஆணையர் தன்னை வந்து பதில் சொல்ல வேண்டும். திரு ஞானேஷ்குமார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையத்தை வந்து கேள்வி கேட்டால் அமித்ஷாவும் மோடியும் பதில் சொல்கிறார்கள். இதிலேயே நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம் இவர்களுக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை, கிட்டத்தட்ட என்னென்னா இந்த அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் அண்மையில் கூட நடத்தினாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை இதன் வாயிலாகவே அவங்க நடத்தி முடிக்கிறதுக்கான ஒரு ஒத்திகையை பார்க்குறாங்க.
கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியாக பார்க்குறாங்க எஸ்ஐஆரை அப்படிங்கிற மாதிரி சார் சொல்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டமே ஒரு பெரிய கண்துடைப்பு கூட்டமாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்திலும் வந்து பெரிய அளவில் வந்து இறங்கி மக்களுக்காக வந்து போராட யாருமே முன் வரவில்லை. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியதனால வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் நிறுத்தப்படுமான்றா கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இது மாதிரியான ஒரு குடியுரிமை புகுத்தலும் வந்து நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்கலாம். தொடர்ந்து இதனை வந்து நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தான் இதை நடத்தணுமா? ஏன் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வருட காலத்தில் இல்லை அடுத்த 2 வருட காலத்தில் நம்ம பொறுமையாக ஒரு 6 மாத நேரங்களை செலவழித்து எடுக்கலாமே. இப்போ பிஎல்ஓ என்று ஒருவர் வருகிறார். பிஎல்ஓ என்று வருகிறவருக்கு முன்பு அதை இஆர்ஓவா எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அவரிடம் வந்து இந்த பிஎல்ஓ வந்து அங்கன்வாடியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அதில் பயணிக்கிறதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் எதன் அடிப்படையில் ஒவ்வொரு வீடாக போய் சென்று இவர்கள் வந்து அந்த வாக்காளர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு நான் ஊரில் இருப்பேன், நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வந்து என்னுடைய இடத்தை வைக்கிறதுக்காக நான் ஊருக்கு செல்வேன், என்னுடைய மகள் திருமணத்திற்காக நான் ஊருக்கு செல்வேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நான் ஒரு 15 நாட்கள் கழித்து தான் வருவேன். நீங்கள் 3 முறை வருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. 3 முறையில் டிசம்பர் மாதம் ஒரு அட்டவணை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்கேன், வரையறையை. ஜனவரி மாதம் ஒரு வரையறையை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதன் பிறகு பிப்ரவரி இறுதி பட்டியலை நான் வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. நீங்கள் 3 முறை வரும்போதும் நான் அந்த இடத்துல இல்லை என்றால் நான் வாக்களிக்க தகுதியற்றவனாக கருதப்படுவேனா? என்னுடைய கேள்வி அதுதான். இப்போ எதன் அடிப்படையில் இவர்கள் வந்து இந்த இதுவை வந்து எஸ்ஐஆரை வந்து மேற்கொள்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 புதிய வாக்காளர்களை வந்து நம்ம படிவத்தில் வந்து சேர்க்கப்படும் போது 2004க்கு பிறகு வரக்கூடிய அந்த 20 வருடத்திற்கு பிறகு ஏற்படுத்தக்கூடிய அந்த சீர்திருத்த இதுவில் வந்து நம்ம வந்து பல குளறுபடிகள் இருக்கக்கூடியதை தான் வந்து தொடர்ந்து நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம அனைத்திலுமே சிக்கல் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கணும். இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வடமாநிலத்தவர்களை உட்புகுத்துவதற்காகவும் அதை தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு மோசடி திட்டமாக தான் நம்ம இதை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக நம்ம இதில் கவனிக்கணும். அதே மாதிரி இப்போது அண்மையில் இன்னும் ஒரு 5-6 மாதங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்குது. அதில் முதலமைச்சர் வேட்பாளர்களில் இப்போ கிட்டத்தட்ட கூட்டணி அப்படிங்கிறது என்னென்னா யாரெல்லாம் நிற்க போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கூட்டணி கணக்குகள்லாம் பேசப்பட்டுச்சு. அதாவது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வந்துடுவாருங்கிற மாதிரியான கணக்குகள்லாம் பேசப்பட்டுச்சு. இப்போ நேத்திக்கு நடந்த பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் ரேஸ் வந்து 4 முனையாக பிரிஞ்சிருக்கா? நீங்கள் ஏற்கனவே தாவேகா பொறுத்தவரையில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்பதை ஊராக போஸ்டர் அடித்து தாவேகா தரப்பினர் ஒட்டிவிட்டார்கள். வீடு வீடாக ஸ்டிக்கர்களை ஒட்டிவிட்டார்கள். நீங்கள் அந்த ஸ்டிக்கர்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிடலாம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். இதுதான் வந்து அவங்க வீடு வீடாக சென்று தாவேகா தோழர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட்டும் அதுதான். அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதிமுகவை தன் பக்கம் எப்படியாவது வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அதற்கான யுக்திகளை வந்து தொடர்ந்து அவர் வந்து மேற்கொண்டு வருகிறார். 2 பேர் ஒரு 4 பேர் சேர்ந்து தாவேகா கொடியை கொண்டு போய் அதிமுக கூட்டத்தில் ஆட்டிவிட்டால் தாவேகா வந்து உடனடியாக கூட்டணியில் வந்து சேர்ந்து விட்டது. பிள்ளையார் சுழி இப்பொழுதே போட்டு விட்டார்கள். இதெல்லாம் வந்து எடப்பாடியார் அவர்களுடைய அந்த பரிதாப நிலையை தான் வந்து காட்டுகிறது. இன்று அவரை வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார் என்ற ஒரு கேள்வியும் வந்து நம்ம வைக்க தோன்கிறது. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் ஒரு அதிமுக என்ற கட்சியை தன் பக்கம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர் எடுத்த பிறகும் மிகப்பெரிய அளவில் அந்த உள்கட்சிக்குள்ளே பெரிய பூசல்கள் வந்து ஏற்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புறம் வெளியே வருகிறார், செங்கோட்டையன் அவர்கள் ஒரு புறம் வெளியே வருகிறார். ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு தனியாக ஒரு அணியை திரளக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. எப்படியாவது விஜயை தன் பக்கம் இழுத்து விட்டால் மட்டும்தான் நம்ம 2026 வாகைச்சூட முடியும் என்பது எடப்பாடியார் அவர்களுடைய ஒரு பெரிய கணக்கு. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் மாற்றம் என்று தான் வருகிறார். அப்போ நம்ம மாற்றம் என்று வரும்போது 2 பக்கத்தில் கரப்ஷன் இருக்குது. அதிமுகலையும் கரப்ஷன் இருக்குது, திமுகலையும் கரப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம மாற்றம் வரக்கூடிய போது கரப்ஷன் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையே போய் நம்ம கூட்டணி வைத்தோம்னா அப்போ நீங்கள் என்ன மாற்றம்?
நீங்கள் மாற்றமே கிடையாது. நீங்கள் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது மாற்றமாக இருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த கரப்ஷன்ஸுகள், ஊழல்கள் அனைத்தையும் வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு மாற்றம் என்று வரக்கூடியவர்களை மக்கள் நம்புகிறார்கள் என்றால் அதற்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக செயல்படும், மக்களுக்கு நம்பிக்கையாக செயல்பட வேண்டும். ஏன்னா 2 பேர் மேலே ஏகப்பட்ட ஊழல்கள் இருக்கிறது. கனிம வள கொள்ளைகள் முதல் கொண்டு கடந்த பாஜக ஆட்சியில் என்னென்ன செய்தார்கள் நீத்தன் என்று நீங்கள் அனைத்தையுமே வந்து பட்டியலிட்டே பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது மாற்றம் என்று வரக்கூடியவர்கள் எப்படி தாவேகா தலைமையில் அமையக்கூடிய கூட்டணியில் வேணால் வந்து இவர்கள் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு சலசலப்புகள் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட எடப்பாடி அவர்களுடைய அந்த நீங்கள் நினச்சி பாருங்களேன், இவர்களோட கூட்டணி அமைத்து அவர்கள் வெற்றி பெற்றால் நாளைக்கு எந்த ஒரு அடிப்படையில் அவர்களை வந்து இவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் என்று. ஸோ விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தனித்து தான் போட்டியிடுகிறார் என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாயிருக்கு என்பதை கவனிக்கும். இப்போ விஜய் அவர்கள் பின்னாலே எந்த மாதிரியான, இப்போ அவர்கள் வந்து கூட்டணிக்கான கதவுகளை இன்னும் திறந்து தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இடதுசாரிகளை வந்து விரும்புகிறார் சார். இடதுசாரிகளை பொறுத்தவரையில் தன் பக்கம் ஒரு விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உடைத்து தன்னுடைய பக்கம் இழுக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் வந்து விஜய் அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அரசியல் என்பது எப்பொழுது வேணாலும் எப்படி வேணாலும் முடிவுகள் மாறலாம். ஏன்னா நம்ம நிறைய தலைவர்களை பார்த்துருக்கோம், இன்று ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இருக்கும். அது நிச்சயமாக மாறுபடுவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரையில் தாவேகா என்ற கட்சியை அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த கட்சி உருவாக்கிய பிறகு அதன் கட்டமைப்புகளை அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாரோ இல்லையோ, நேற்றைய தினம் பொதுக்குழுவில் அதை அவர் தன்னுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் அவர் தன்னுடைய பக்கத்தில் வந்து இழுத்து விட்டார். இந்த கரூர் ஸ்டாம்பிட்டு பிறகு மிக பெரிய அளவில் அவர் வந்து இழுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த கரூர் விவகார துயர சம்பவத்திற்கு பிறகு அதில் நடந்த அந்த குளறுபடிகள் என்ன, யார் காரணம் என்பதெல்லாம் கூட நேற்று தவைக்கா தரப்பினர் அவர்களுடைய குமுறல்களை வந்து வெளிப்படுத்தி இருந்தார்கள். சிபிஐ விசாரணையில் இருக்குது. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எது மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குது என்பதை. இப்போ இன்னைக்கு இருக்கிற இதே சூழல் நீடிக்கும் பட்சத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப வேகமாக மக்களை கவரக்கூடிய வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் தான். ஏன்னா நட்சத்திர அந்தஸ்தோடு வரக்கூடியவர், அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலுமே வந்து பெருவாரியான மக்கள் வந்து திரளுகிறார்கள். வீட்டை பூட்டி கொண்டு ஊரை காலி பண்ணி வெளியே நீங்கள் எந்த மூலையில் வச்சாலும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இவங்க ஊருக்குள்ளே பர்மிஷன் கொடுக்குறாங்களோ இல்லை விஜய் வர்றதுக்கு, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் பர்மிஷன் கொடுத்தாலும் குறுகிய சாலையம் என்றாலும் அந்த இடத்துல தேடி வராங்க. தன்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும், தன்னுடைய சகோதரரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓடி வராங்க, நிற்கிறாங்க, பார்க்குறாங்கன்னா இதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கக்கூடியதை வந்து நம்ம பார்க்கலாம். அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலுமே ஒரு திரளான மக்கள் வருகிறார்கள் என்பது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது இங்கே நட்சத்திர ஒரு பெரிய ஒரு கட்சியாகத்தான் நம்ம பார்க்கணும். தாவேகாவை பொறுத்த வரையில் மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நிறைய பேர் கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுறாங்க, பார்த்துருப்பீங்க. 2% வந்து நாம் தமிழர் கட்சி, 4% வந்து தாவேகா என்பதெல்லாம். கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு தாவேகாவுக்கு 20 முதல் 26% உயர்ந்திருந்தது. இப்பொழுது அதை குறைத்து மதிப்பிட்டு வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்னும் அதிகமாகத்தான் அவருக்கு அந்த செல்வாக்கு கூடி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் அங்கே வாழக்கூடிய அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் அவர்களுக்கு மிக மிக ஆதரவாக தான் வந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரலும் விஜய்க்கு வந்து ஆதரவாகத்தான் இருக்கிறது. தவிக தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயமாக அவருடைய அடுத்தடுத்த பரப்புரைகள் அவருடைய அந்த சதவீதத்தை வந்து கூட்டும். அவருடைய இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து உடைத்து எறிந்து விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டாலே மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு சாதனையை வந்து படைப்பார் என்பதை நம்ம கவனிக்கலாம். நேற்று பேசும்போது கூட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஏடிஎம்கே வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து மதிப்பிடுறாரோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை ஏடிஎம்கேவை வந்து தரம் தாழ்ந்து மதிப்பிடுகிறார்கள். விஜய் அவர்களுடைய அந்த நட்சத்திர அந்தஸ்தை வந்து எப்படியாவது ஏடிஎம்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பல்வகையில் முயற்சி செய்கிறார்கள் என்பதை நம்ம பதிவிட்டிருந்தோம். இருந்த போதிலும் இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அந்த கரூர் துயர சம்பவம் நடைபெற்ற போது அதிமுக தரப்பினர் தான் வந்து விஜய்க்கு முதல் ஆதரவாக இருந்தார்கள். அதிமுக வந்து சட்டமன்றத்திலே வந்து
மிகப்பெரிய ஒரு குரலை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து ஏற்படுத்தினார்கள். மிகப்பெரிய ஆதரவாக வந்து செயல்பட்டு இருந்தார்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாதது. மனித மாண்பு என்பது முதல்ல நம்ம இந்த பொதுக்குழு தீர்மானத்தை வந்து போடும்போது அதிமுகவுக்கு ஒரு நன்றியை வந்து தெரிவித்து இருக்க வேண்டும். விஜய் அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு தெரிவித்திருக்க வேண்டும். அது வந்து நம்ம ஒரு மனித மாண்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். அரசியல் தலைவர்களுக்கு அதுதான் அழகு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதை வந்து அவர்கள் மறந்து விட்டார்களா என்பது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய ஒரு செல்வாக்கை வைத்து தான் அவர் வந்து பெரிய அளவில் முன்னேறி வருவார். அதிமுகவை பொறுத்தவரையில் அவருடைய அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி அவர்கள் முன்னேற வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவை வந்து இப்போ 2 கட்சிக்கு தான் போட்டி அப்படின்ற இடத்துக்கு அவர் விஜய் வந்து அடுத்த 2026 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுகவை போட்டியிலேயே சேர்த்துக்கலங்கிறது இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறது? ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகே வந்து அதிமுக வந்து சீர்குலைந்து விட்டது என்று பார்க்கலாம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து எந்த காலத்திலும் நான் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து பரப்புரையை மேற்கொண்டவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் அவருடைய அந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் இருவரும் இணைந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் எது மாதிரியான ஒரு செயல்களை வந்து செய்தார்கள் என்பது நாட்டு மக்கள் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்காங்க என்பதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இவர்கள் கட்சிக்குள்ளேயே வந்து 1008 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் வந்து நான் தான் வந்து பொதுச் செயலாளர் என்று சொல்லி கொண்டு திருந்து கொண்டிருக்கிறார். மறுபக்கம் வந்து அமமுக என்ற கட்சியை வந்து ஆரம்பித்து அவர் 2 தேர்தலை களமாடி விட்டார் டிடிவி தினகரன் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே வரார் உள்ளே போகிறார், வெளியே வரார் உள்ளே போகிறார், உள்ள வெளியே ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கொண்டு தான் இருக்கிறார். இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வரார், ஒரு நாள் ஒரு கதை பேசுகிறார், இன்னொரு நாள் மறுகதை பேசுகிறார். தொடர்ந்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிய குளறுபடிகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதில் அண்ணாமலை அவர்களுடைய வருகையும் உள்ள வந்து என்ட்ரியில் இருக்கு என்பது தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் பாஜகவுடன் மிகப்பெரிய அதிருப்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் தெரிவிக்கிறாங்க. தகவல்களாக இவர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு ஒரு அணியாக உருவாவதற்கு எடப்பாடியார் அவர்களை உடைய அந்த அதிமுகவை சீர்குலைப்பதற்கு இவர்கள் ஒரு புறத்தில் தயாராகிட்டாங்க என்று இவங்க எல்லாம் சேர்ந்து தனியாக இதுக்கு ஒரு நட்சத்திர பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நட்சத்திர அந்தஸ்துடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து கூட அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நம்ம இதை எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் ரஜினி அவர்களை தொடர்ந்து நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அவர் வந்து அந்த வாக்குறுதி வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கார். சத்யநாராயணன் ரஜினிகாந்த் அவர்களுடைய சகோதரர் வந்து அவர் வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருப்பார். அண்ணாமலை வருவார் பாருங்க, எப்படி வருவார் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. வருவார் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பினரும் நேரடியாக ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார்கள். அது வந்து நம்ம வந்து ஒரு சகோதரத்துவமான சந்திப்பு என்றெல்லாம் நம்ம கருத முடியாது. அரசியல் தலைவர்கள் ஒரு நட்சத்திர அந்தஸ்துடைய ஒருவரை வந்து சந்திக்கும் போது, ஒரு நடிகரை சந்திக்கும் போது அதில் உள்ளார்ந்த அரசியல்கள் வந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை போன்றவர்கள் தன் பக்கம் இழுப்பதற்கும் அதில் வந்து வேலைப்பாடுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டு வந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கலாம். தொடர்ந்து இவர்கள் அனைவருமே ஒரு அணியாக திரண்டாலும் அதிமுகவை மொத்தமாக முடித்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்களுடைய இந்த வருகை வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். எப்பொழுதுமே திமுக அதிமுக அதிமுக திமுக என்ற அந்த நிலை உடைந்து தாவேகா திமுக திமுக தாவேகா என்று மாறிவிட்டது என்று கள நிலவரம் அப்படி தான் இருக்கிறது. நிச்சயமாக இவர்களுக்கு இருவருக்கும் தான் போட்டியாக இருக்கும். ஏன்னா இளம் வயதினர் இளம் வாக்காளர்கள் வந்து அனைவருமே விஜய் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு ஆதரவாகவே வந்து தொடர்ந்து இருக்கிறார்கள் என்று கவனிக்கலாம். இப்போ ஒரு கால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான திரு அண்ணாமலை அவர்கள், டிடிவி அவர்கள், இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அல்லது ஒரு கட்சியை வந்து தனியாக ஆரம்பித்து அவங்க ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா அதில் யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல. இதில் தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இதில் வந்து ஆட்டத்திலே வந்து வெளியே வராமல் இருப்பவர் தான் சசிகலா அம்மையார் அவர்கள். நீங்கள் பார்க்கலாம், டிடிவி தினகரன் அவர்களுக்கும் சசிகலா அம்மையார் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நெருடல்கள் இருக்கிறது என்று வெளியே ஊடகங்களில் செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கும். ஆனால் இந்த அனைவருமே ஒன்றிணைந்த பிறகு அதற்கு அனைவருமே ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அதிமுக வந்து ஒன்றிணைய வேண்டும், சசிகலா அம்மையார் தான் முதல்வராக வேண்டும் என்று பல எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்பொழுது கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே நிலை இப்பொழுது மீண்டும் ஏழக்கூடியதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். சசிகலா அம்மையார் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணியே வந்து உருவாக இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இல்லை அப்படி பார்த்தா 5000 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள்.
தேர்தல் செலவாக 5000 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். சசிகலா அம்மையார் அவர்களை பொறுத்தவரையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எவ்வளவெல்லாம் வந்து சொத்துக்களை வைத்திருந்தாரோ அனைத்தையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து அவர் எடுத்து விட்டார் என்பது தான் வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கு வந்து சொத்து இருப்பதாக வந்து தகவல்கள் வந்து நம்ம பார்த்து கொண்டிருப்போம். இப்போது இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மிக 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 சவாலான தேர்தலாக இருக்கக்கூடியதாக பார்க்கலாம். பணம் மிக மிக புழங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஒரு புறத்தில் திமுக மகளிர் உரிமை தொகையை நாங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் வந்து சொல்கிறார்கள். குறைதீர்ப்பு முகாம்கள் ஊர் ஊராக நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். எப்படி இருந்தும் அந்த அனைத்து குறைதீர்ப்பு முகாம்களிலும் ஒரு 50,000 மனுக்கள் மேலாக வந்து வசூலிக்கப்படுகிறது. அந்த 50,000 மனுக்களும் வந்து இதுவரை பரிசீலனை செய்யப்பட்டதா, அவர்களுக்கு அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டதா என்றால் புதியதாக மகளிர் உரிமை தொகையில் இணைக்கப்பட்டவர்கள் வழங்கப்பட்டதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே இந்த உரிமை தொகை வந்து வெளியிடப்படும், ஒவ்வொருத்தருடைய பேங்க்கில் வந்து செலுத்தப்படும். அதன் மூலமாக வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்கலாம் என்ற ஒரு திட்டத்தையும் திமுக வந்து ஒரு புறத்தில் செய்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் இப்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து எவ்வளவான பணத்தை செலவு பண்ணலான்ற வகையில் இறங்கிவிட்டார்கள். மறுபுறத்தில் தன்னுடைய அதிமுகவை தக்க வைக்க வேண்டும் என்ற வகையிலே எடப்பாடி அவர்களுடைய அந்த அரசியல் ஆட்டமும் வந்து இருக்கிறது. மறுபுறம் மக்களையே நம்பி வரக்கூடியவர் தவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவர் இதில் எது மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரப்போகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். தேர்தலை பொறுத்தவரையில் நிறைய நம்ம கடந்த தேர்தலெலாம் பார்த்துருப்போம். திமுகவுடைய அந்த பூத் ஏஜென்ட்டுகள் ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படி செயல்படுவார்கள், அதிமுகவுடைய பூத் ஏஜென்ட்டுகள் எப்படி செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். தாவேகாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த பூத் ஏஜென்ட்டுகள் அனைவருமே இளமை வயதுனரோடாங்க இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இதுவே வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியதாக பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக எது மாதிரியான பிரச்சனைகள் வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தும் போது ஏற்படும் என்பதை நம்ம கண்கூட நிறைய பார்த்துருப்போம். பல இடத்துல மறுதேர்தல்களே வந்து வரக்கூடியதை பார்த்துருப்போம். பல இடத்துல கள்ள ஓட்டுகள் வந்து அதிகமாக குத்தக்கூடியதை பார்த்துருப்போம். இன்னும் தென் மாவட்டங்கள் இருக்கிறது. சென்னையிலே மிகப்பெரிய ஆட்டமாக இருக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதையெல்லாம் சமாளிக்கக்கூடியவர்களாக தாவேகாவுடைய அந்த பூத் ஏஜென்ட்டுகள் இருப்பார்களா அப்படி என்பது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர்களுக்கு எது மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது, இதையெல்லாம் வந்து எதிர்ப்பார்களா, இதெல்லாம் எதிர்த்து நிற்பார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி சார்.